வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோமதி ஸ்ரீதியா சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரவா தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு ரவாவை வந்து 1 பங்கும் 2 பங்கு கோதுமை மாவு, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு, அதில் சீரகம், மிளகெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ தோசை வார்க்கலாம். சூடானோடனே நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி கோலாக வரணும். அப்போ தான் ரவா தோசை வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆயில் விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வைங்க. கிரிப்ஸியான ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி. சாம்பார் ஊற்றிக்கலாம். சாம்பார் எனக்கு பிடிக்காது, இதுக்கு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க சாப்பிட்லாம். விஷுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.